ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லா முறுமுறுன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ நெத்திலி மீனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனையும் போட்டுக்கலாம். மீனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டு நல்லா மசாலாவில் ஊறுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. மீன் வறுவல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் வேணும்னா போட்டுனா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மீனில் உப்பு காரம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் 1 or 2 hours கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவில் மீன் நல்லா ஊறி போய் மீன் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்ட்டு. இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்கிற மீனை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் போடுங்க, இல்லைனா மசாலா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சு. உடனே திருப்பி கொடுக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி கொடுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இடையில நீங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நான் மறுபடியும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.